அந்தியகால அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும் பொய்த்துகால சமயமல்லோ. காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற செய்தியை கேட்க வந்த உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்தில் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9, 11 வசனங்களை வாசித்து நாம் முடித்தோம். அதாவது என்ன சொன்னால், உங்களில் எந்த மனுஷனும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கின்ற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இந்த வசனத்தை வாசித்து நேற்றைய தினத்தில் முடித்தோம். இன்றைக்கு அதற்குண்டான விளக்கத்தை நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது, இயேசு 2 கேள்விகளை நமக்கு முன்பாக வைக்கின்றார். ஒன்று, உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கின்ற தன் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ கல்லை கொடுப்பானா? இதற்கு பதில் என்ன என்று சொன்னால், இல்லை என்பதுதான் அநேகரிடத்தில் அந்த பதிலை வரும். ரட்சிக்கப்படாத மனிதர்கள் கூட தங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்ததை கொடுக்க அறிந்திருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு எது பிடிக்குமோ அதை தேடி சென்று வாங்கி கொடுப்பதில் நாம் தீவிரமாக இருக்கின்றோம். ஆனால் நம்மை பார்க்கிலும் கோடான கோடி மடங்கு அன்புள்ள பரலோக பிதா ஒருவேளை பதில் கொடுப்பார் என்று எதின் அடிப்படையில் சொல்லுகிறோம்? இயேசு சொல்லுகின்றார், ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த ஒரு வார்த்தை ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தையை குறிக்கின்றது. அதாவது தேவனோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது எந்த மனிதனும் பொல்லாதவன், தேவனைப் போல நல்லவன், அன்புள்ளவன் எவனுமே கிடையாது. அவர் இரக்கமுள்ளவரும் அன்பு நிறைந்த தகப்பனுமாய் இருக்கிறார். ஆகவே அவர் தம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பது அதிக நிச்சயம் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். இந்த விசுவாசமும் நிச்சயமும் நமக்குள்ளே பெருகுமானால் நம்முடைய ஜெபங்களுக்கு துரிதமாக பதில் வருவதை நாம் காண்போம். கர்த்தர் தாமே இந்த செய்திகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.